ஒன் பீஸ் கிரியேட்டர் ஓடாவோட உடல்நிலை சரியில்லைன்னு வந்த தகவல்களை தொடர்ந்து அவரோட உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. எய்ச்சிரோ ஓடா குணமாகி வராருன்ற தகவல் ஒன் பீஸ் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஓடாவோட ஹெல்த் விஷயத்தில் இந்த தடவை விஷயம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாமோன்ற கவலையும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. எய்ச்சிரோ ஓடாவோட உடம்புக்கு என்னாச்சு, அவருக்கு ஒரு நீண்ட பிரேக் தேவையா? ஓடாவோட ஹெல்த் பற்றி ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாளாகவே தெரிஞ்சு தான் இருக்குது. இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் ஒன் பீஸ் கிரியேட்டர் ஓடாவுக்கு ஒரு கண் ஆப்ரேஷன் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அவர் சில வாரம் பிரேக் எடுத்துக்கிட்டாரு. இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் இருந்தே ஓடா அப்பப்போ சின்ன சின்ன பிரேக் எடுத்திருக்காரு. அதில் பெரும்பாலான பிரேக் அவரோட ஹெல்த்துக்காகத்தான். ஓடாவுக்கு அதிக பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் இருக்குன்னு பல ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு காரணம் அவரோட மோசமான சாப்பாட்டு ஸ்கெடியூல். சாப்பிட்டா தூக்கம் வந்துடும்னு ஓடா மங்கா எழுதும்போது சாப்பிடாமே இருக்கிறத விரும்புவார். அதனால் மங்கா எழுதி முடிக்கிற வரைக்கும் அவர் பசியோடவே பல மணி நேரம் இருந்து அப்புறம் மொத்தமாக திடீர்னு அதிகமாக சாப்பிடுவார். இப்படி செய்கிறது ஒருத்தரோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும். என்னதான் உலகத்தையே படைப்பால் கட்டி போட்டு வச்சுருந்தாலும் ஓடாவும் ஒரு சக மனிதர் தானே. அவருக்கும் மற்றவங்கள மாதிரியே சராசரி பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும். அதில் முக்கியமானது உடல் ஆரோக்கியம். நான் மேலே சொன்ன சாப்பாடு மட்டும் இல்லாமல் தூக்கமும் மங்கா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு மங்கா இதழில் வேலை செய்கிற கலைஞர்கள் இடைவிடாமல் வரைஞ்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இது ஒவ்வொரு வாரமும் வெளியாகிறதால அவங்க ரொம்ப அதீதமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மங்கா இதழில் ஓட 1997 இருந்து வேலை செஞ்சுட்டு வராரு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவர் இதையே செஞ்சுட்டு வரும்போது அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓடா தான் குடும்பத்தோட நேரம் செலவழிக்காமல் தன்னோட முழு நேரத்தையும் அவரோட சொந்த ஸ்டூடியோவில் தான் கழிச்சிட்டு இருக்காரு. அங்கே உலகம் முழுக்க இருக்கிற அவரோட ரசிகர்களுக்கு தரமான ஒன் பீஸ் எபிசோட்ஸை தயாரிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இது மூலமாக ஒன் பீஸ் ரசிகர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தரமான கதை கிடைக்கிது. ஆனால் அதுக்காக ஓடா கொடுக்குற விலை ரொம்ப பெருசு. பல வருஷமாக ஓடாவோட ஹெல்த் பல சிக்கல்களோட தான் இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ அவரோட டாக்டர் ஓடா ஆரோக்கியம் பெற ஒரு சிறப்பு சிகிச்சை முறையை பரிந்துரைச்சிருக்காரு. தன்னோட உடல்நிலை பற்றி உண்மையான நிலைமையை ஓடா குறைச்சி காட்டுறதுக்கு எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் அது கூட அவரோட உண்மையான நிலையை கொஞ்சம் சீரியஸாக தான் காட்டிகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழலில் ஓடா ஒரு பெரிய பிரேக் எடுத்து அவரோட உடம்பை சரி பண்ணிக்கிட்டு வர்றது தான் ஒன் பீஸ் கதையை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான சரியான ஒரு முயற்சியாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் மங்கா கதையை எழுதுறதால ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி நிறைய மங்காக்காஸ் பேசியிருக்காங்க. ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் ஆசிரியரான யோஷிஹிரோ டொகாஷி அவரோட உடல்நிலை காரணமாக ஒரு பெரிய பிரேக்கில் போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதாக சொல்லியிருக்காரு. ஓடா அவரோட உடல்நிலையை இப்போவே கவனிச்சிக்கலைன்னா அவருக்கும் அந்த நிலைமை வர்றதை தவிர்க்க முடியாது. ஒன் பீஸ் ரசிகர்களான நீங்களும் ஓடாக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவைன்னு தான் நினைப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஒன் பீஸ் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஓடாவோட உடல் ஆரோக்கியமும் முக்கியம். ஆனால் ஒன் பீஸ் அனிமே ஏப்ரல் 2025 வரைக்கும் பிரேக்கில் இருக்கிற இந்த நேரத்தில் அதுக்கான வேலைகளை டோயி அனிமேஷன் செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஓடா அவரோட ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல அனிமே செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிமே டாக்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்கள்.